ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பந்தியானம் தான். நோன்புக்கு அடுத்த நாளே ஹபி வந்து பந்தியானம் கேட்டிருந்தாங்க. அன்னைக்கு செய்ய முடியல, அதனால இன்னைக்கு செஞ்சுட்டேன். சூப்பராக செஞ்சாச்சு. பீஃபில் கேட்டிருந்தாங்க, அதனால பீஃபில் செஞ்சேன். பெரிய பாப்பா வந்து பீஃபில் பந்தியானம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு கிரேவி மாதிரி செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. அதனால பந்தியானமும் செஞ்சுட்டு அதோட கொஞ்சம் பீஃபில் கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். பந்தியானம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அதோட தொட்டுக்கிறதுக்கு புளி கத்திரிக்காய், இதில் மஞ்சள் மட்டும் போட மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. இந்த மட்டன் பீஃப் கிரேவிக்கு வந்து நான் ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன், சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். தட்டே அப்படியே பக்காவாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பந்தியானனால வேக வச்ச முட்டையும் அப்பளமும் தான் நல்லா ஃபுல்ஃபில் ஆகும். ஆனால் இது நிறைய சைடிஷ் இருக்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு 2 விரலாலேயே பிச்சு காமிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு வாய் வச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ அருமையாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்துட்டு ஹபி வந்து கோல்டு பேங்க்லேயே போடலாம், ஆனால் இப்போ வந்து போட முடியாது கோல்டு விற்கிற விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் பீஃப் கிரேவிக்கு வந்து உங்களுக்கு ரெசிபி போடுறேன். பீஃப் வந்து தனியாக வேக வச்சுட்டு அதுலேருந்து தேவையான அளவு எடுத்து பந்தியானமும் கிரேவியும் தனியாக செஞ்சுக்கிட்டேன். நீங்கள்லாம் என்ன லன்ச் செஞ்சீங்க, உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.